மம்மிய திட்டி என்ன நல்லா பாத்துக்க சொன்னீங்களா? சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடா. நீங்க மம்மி, பாட்டி, காவ்யா எப்பவுமே எல்லாரும் என் கூட இருந்தா என்ன விட்டு போன அம்மா ஞாபகமே வராதுல்ல டாடி? டாடி, நீங்க மம்மியும் பாட்டியும் இன்னைக்கு நல்லா திட்டுனீங்க தானே? அவங்கள என்ன நல்லா பாத்துக்க சொன்னீங்க தானே? சொல்லுங்க டாடி. எனக்கு தெரியும் நீங்க அவங்கள திட்டிருக்கீங்க. டாடி, இதே மாதிரி மம்மியும் பாட்டியும் என்ன டெய்லி நல்லா பாத்துக்க சொல்றீங்களா? என் குழந்தைக்கு மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காளே, இவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இவளை நான் எப்படி கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுவேன்? ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அஞ்சலி, மிஸ், நீ இந்த ஸ்கூலை விட்டு வேற ஏதாவது ஸ்கூல்ல சேர போறியா என்ன? இல்லையே மிஸ். ஏன் அப்படி கேக்குறீங்க? உங்க அப்பா போன்ல ஹெட்மிஸ்ஸஸ் கிட்ட டிசியை பத்தி கேட்டுட்டு இருந்தாரு. அதான். டிசினா என்ன மிஸ்? டிசினா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். நீ வேற ஸ்கூலுக்கு மாறதா இருந்தாதான் அதை உனக்கு கொடுப்பாங்க. டேய், அஞ்சலி ஸ்கூல் மாற போறாளாம். அஞ்சலி, அழக்கூடாது. உங்க டாடி எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தானே செய்வாரு. சரி சரி, நீ அழக்கூடாது சரியா? நான் இதை பத்தி ஹெட்மிஸ்ஸஸ் கிட்ட பேசுறேன். கோ அண்ட் சிட். போ உட்காரு, போ. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சைலண்டா படிச்சுட்டு இருங்க, நான் வந்துடுறேன். அஞ்சலி, அழாத அஞ்சலி. ப்ளீஸ் அழாத அஞ்சலி. நீ அழுதா எங்களுக்கும் அழுக வருது அஞ்சலி. நீங்க வீடு மாற போறீங்களா? தெரியல. வீடு மாத்தினா தானே ஸ்கூல் மாத்துவாங்க. இல்லடா, ஊர் மாறினாலும் ஸ்கூல் மாத்துவாங்க. அப்படின்னா நீ ஊருக்கு போறியா அஞ்சலி? தெரியல. என்கிட்ட என் அப்பா எதுவும் சொல்லல. உங்க அப்பா சொன்னா இந்த ஸ்கூலை விட்டு போயிடுவியா? உங்களெல்லாம் விட்டுட்டு என்னால போக முடியாது. நீ போக மாட்டேன்னு சொன்னா உங்க அம்மா திட்ட மாட்டாங்களா? அம்மாவும் திட்டுவாங்க, பாட்டியும் திட்டுவாங்க. ஆனா நான் போக மாட்டேன்னு தான் சொல்லுவேன். டிசி கொடுத்துட்டாங்கன்னா உன்னால திரும்ப வரவே முடியாது, தெரியுமா உனக்கு? ஆமா, இந்த மாதிரி தான் யோகேஷ் டிசி வாங்கிட்டு போனா. ஆனா திருப்பி ஸ்கூலுக்கே வரல. ஏன் வரல? அவங்க அப்பா அவனை கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்களாம். ஹாஸ்டல்னா என்னது? ஹாஸ்டல்னா அங்கேயே தான் படிக்கணும், அங்கேயே தான் சாப்பிடணும், அங்கேயே தான் தூங்கணும். வீட்டுக்கே அனுப்ப மாட்டாங்க. நம்ம பேரண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே பார்க்க முடியாது. நம்ம தனியா இருப்போம். நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அழுகையா வரும். நிஜமாவா? அது எப்படி உனக்கு தெரியும்? எங்க மம்மி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எங்க மம்மியும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அடம் பிடிக்கிற பசங்கள தான் ஹாஸ்டல்ல போடுவாங்களாம். நான் தான் அடம் பிடிக்கிறதே இல்லையே. என்ன எதுக்கு ஹாஸ்டல்ல சேர்க்க போறாங்க? அப்ப ஏன் உங்க டாடி உனக்கு டிசி வாங்குறாரு? என்ன அஸ்வந்த், பயங்கர சந்தோஷத்துல இருக்க போல. ஆமா ஆமா, எனிவே கிளாஸை விட்டே போறான். என் எதிரி இந்த ஸ்கூல்ல விட்டே போறான். ஒரே ஒரு போட்டி, அந்த அஞ்சலி தான். எனக்கு ஒரே தலைவலி, அந்த அஞ்சலி தான்.
அது நானா வெட்டுறதுக்கு முன்னாடி அவளே தானா போறான். கிளி பறந்து போகுது, கத்தோட பறந்து போகுது, எப்படியோ ஒழிஞ்சு போகுது. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். உங்க எல்லாருக்கும் நான் சாக்லேட் தருவேன். என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவேன். Come on, let's dance. டேய் அஸ்வந்த், போது நிறுத்துறா. என்ன? அஞ்சலி பாவண்டா, நம்ம ஸ்கூலை விட்டு மட்டும் அவ போல. ஆஹா, அப்ப இந்த நாட்டை விட்டே போறாளா? ஏய் ஏய் ஏய், போட்டோம் போட்டோம், எங்க வேணாலும் போட்டோம். இனிமே இந்த ஸ்கூல்ல அடிதடியிலேருந்து ஆட்டம் பாட்டம் வரைக்கும் ஐயா தான் இங்க. டேய் போதும் நிறுத்துடா. ஏதோ அஞ்சலியை தோக்கடிச்ச மாதிரி பேசுற. வேணா, கண்ணு முன்னாடி அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத, நானே தான் மாறிடுவேன். டேய் அஸ்வந்த், இவ சொல்றது கரெக்டு தான்டா. எப்போவாவது அஞ்சலி படிப்புல தோக்கடிச்சிருக்கியா? என்னைக்காச்சும் அவளை மாதிரி டீச்சர் கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கியா? அதை விட என்னைக்காவது அவ உன்னை அடிச்சிருக்காளாடா? நீ தாண்டா எப்பவுமே அவளை எதிரியா பாக்குற. அது பாவண்டா அவ. ஏய், எங்கேயாவது எலியும் புளியும் ஃப்ரெண்டா இருக்குமா? அதே மாதிரி தான் நானும் அஞ்சலியும். நான் செஞ்சோனா அவ ஆடு. இந்த காட்டுக்கு இனிமே நான் தான்டா ராஜா. பட்டப்படுங்கடா. அஸ்வந்த், அஞ்சம்மா, நீங்களா? என்னடா நடக்குதுங்க? பார்த்தா தெரியல. அட்டம் பட்டம் கொண்டாட்டம் எல்லாமே நடக்குது. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐ வெரி ஹாப்பி. நீங்க வேணா என் கூட டான்ஸ் ஆடுங்க. கம் ஆன் டான்ஸ். ஏய் போதும் நிறுத்து அஸ்வந்த். என்னமா ஃபைட் சீன் வந்தா தடுக்குறீங்க, டான்ஸ் சீன் வந்தா போதும் நிறுத்துறீங்க. வாட் ஹேப்பன் டு யூ அம்மா? ஏய் உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு நீ இப்ப இப்படி ஆடிட்டு இருக்க? எல்லாரையும் ஆட சொல்லி வற்புறுத்துற? எது இந்த ஸ்கூலை விட்டே போறான், இந்த நாட்டை விட்டே போறான், இந்த கண்டத்தை விட்டே போறான். என்னது? ஐயோ அஞ்சமா, உங்களுக்கு தெரியாதா? எனிமி அதான் அஞ்சலி இந்த ஸ்கூலை விட்டே போறாள். என்ன சொல்ற அஸ்வந்த்? டிசி வாங்கிட்டே போறாளா? உனக்கு யார் சொன்னது? ஹெட் மாஸ்டரும் குண்டு டீச்சரும் பேசுறத நான் ஒட்டி கேட்டேன். ஸ்கூலை விட்டு போறத பார்த்து நான் ரசிக்க போறேன். அவ போகும்போது அவ எதிர்க்க நின்று டான்ஸ் ஆட போறேன். நிஜமாவா அஸ்வந்த் சொல்ற? ஐயோ அஞ்சமா, வர வர அவளுக்கு ரொம்ப இறக்கப்படுறேன். அவ எங்கேயாவது ஓர்வா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். போய் கண்ணை துடிச்சு விடு. ஐயோ, குழந்தை ஸ்கூலை விட்டு போறாளா? ஒன்னும் புரியலையே. எதுக்காக இருக்கும்? கிளம்புமா, ஜாலியா இருக்கு. என்ன செட்டு ஓட்டாக்காத. கிளம்பு கிளம்பு, பாட்டா போடுறா. அஞ்சலி, நீ பயப்படாம ஃபோன் பண்ண. நான் மிஸ் வந்தா சொல்றேன். ஹலோ. ஹலோ டாடி. அஞ்சலி. டாடி. என்னடா, என்னாச்சு? டாடி, நீங்க மேம் கிட்ட எனக்கு டிசி கேட்டிருந்தீங்களா? என்னம்மா? என்ன இந்த ஸ்கூலை விட்டு வேற ஸ்கூலுக்கு மாத்த போறீங்களா டாடி? அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க
இருக்கண்டா சொல்லு. நான் இங்க இருந்து எதுக்கு போகணும்? உன்னை யாரோ தெரியாதவங்க தேடி வந்த உடனே டாடி ரொம்ப பயந்துட்டேன்டா. அதான் அஞ்சலி பாப்பாவை ஒரு நல்ல இடத்துல சேர்க்கணும். அஞ்சலி குட்டிய இன்னும் பத்திரமா பாத்துக்கணும். பாப்பா இன்னும் நல்லா படிக்க போறீங்க. அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. சரியா? எந்த இடத்துல டாடி? ஹாஸ்டல்லையா? அதுக்கு தான் பாட்டி எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்களா? மம்மி என்ன குளிப்பாட்டி யூனிஃபார்ம் போட்டு விட்டதெல்லாம் இதுக்கு தானா டாடி? என்ன கொண்டு போய் விடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரே ஒரு நாள் பாசமா இருந்தாங்களா டாடி? ஐயோ, என் குழந்தை கேட்கிற கேள்விக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. நீங்களும் ஒரு நாள் பாசமா இருந்துட்டு என்னை விட்டு போயிடுவீங்களா டாடி? இல்ல அஞ்சலி, டாடி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன்னை நான் எந்த ஸ்கூல்ல சேர்த்தாலும் டாடி உன்னை நல்லா பார்த்துப்பேன்டா. என்னைக்குமே டாடி உன்னை மறக்க மாட்டேன்டா. எனக்கு உன் மேல இருக்கிற அன்பும் பாசமும் என்னைக்குமே குறையாது அஞ்சலி. நிஜமாவா டாடி? சத்தியமா செல்லோ. கண்ணை தொடச்சுக்கோ. அஞ்சலி பாப்பா குட் கேர்ள்ல. அவ ரொம்ப அழுவுறா. அவங்க அப்பா அவளுக்கு கண்டிப்பா டிசி வாங்கிடுவாருன்னு நினைக்கிறேன். அப்போ அஞ்சலி நம்ம எல்லாரையும் விட்டு போயிடுவாளா? ஆமா. சாயந்தரம் டாடி கூட தான் ஃபுல்லா இருக்க போறீங்க. நம்ம நிறைய பேசலாம். சரியா? அஞ்சலி, ஸ்கூல் டைம்ல அழக்கூடாது செல்லம். போய் படிங்க போங்க. சரி டாடி. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பெபே கண்ணெல்லாம் வச்சிருக்க? படிச்சுக்கிச்சா? புடி. என் மேல இருக்கிற கோவத்தை என் கட்சி மேல காட்டியா? வெரி பேட். வேணா அஸ்வந்த். தானா அழுத்துருவேன். அதானே அழு அழு நல்லாளு. எத்தனை வாட்டி ஒரு நாள் நான் அடி வாங்கியிருப்பேன். குட்டு வாங்கியிருப்பேன். அப்பெல்லாம் எனக்கு கூட இப்படிதான் இருந்துக்கும். ஆனா நாலுலயே ஏன் தெரியுமா? முத்துப்பாண்டி வீரண்டா. அஸ்வந்த் வேணா. என்ன விருப்பேத்தாத. நான் ஏற்கனவே ரொம்ப கோவமா இருக்கேன். ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா. அஞ்சலி, என் காதுல அனிருத் பாட்டு ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கு. யார் தெரியுமா? நான் ஸ்கூல்ல விட்டு போறேன் தானே நீ என்ன கிண்டல் பண்ற? அது மட்டும் இல்லம்மா, நான் வேற ஒண்ணு கேள்விப்பட்டேன். அதனால தான் இப்ப குஷியா இருக்கேன். அது பேர் கூட என்னமா சொல்லுவாங்களே. அந்த லவ் பேர்ட்ஸ்ல குண்டு போடுற மாதிரி குட்டி பசங்கள்லாம் ரூம்ல போட்டு வைப்பாங்களே. மம்மி டாடி கூட வரமாட்டாங்களே. அந்த இடத்துக்கு ஏதோ பேர் சொல்லுவாங்களே. ஹாஸ்டல். ஹாஸ்டலுக்கு போறேன்னு கேள்விப்பட்ட. அப்படியா? நிஜமாவா? ஹாஸ்டலுக்கு போற? ஹாஸ்டல் ஜெயிலு மாதிரி இருக்குமாமே. அச்சோ,
பாவு. நீ அங்க போய் நல்லா படி. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கு. அண்ணா வெரி குட்னு சொல்லிட்டுங்க. மம்மி டாடில இருக்க மாட்டாங்களே. ரொம்ப நாளா கூண்டுக்குள்ள அட்டு வச்சிருந்து லவ் பேர்ட்ஸ். அதெல்லாம் உனக்கு கொடுத்தா சாபமா இருக்கும். அதுக்கு தான் இப்ப அழுதுகிட்டு இருக்க. Stop! அஞ்சலி அழாத அஞ்சலி. அஞ்சலி நீ இன்னும் லஞ்ச் கூட சாப்பிடலாம் அஞ்சலி. ப்ளீஸ் அஞ்சலி அழாத. நீ அழுதா கஷ்டமா இருக்கு அஞ்சலி. அஞ்சம்மா அஞ்சலிக்கு என்னாச்சு தெரியுமா? எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க. நான் அஞ்சலியை கூட்டிட்டு வரேன். போங்க. அஞ்சலி, அஞ்சம்மா அஸ்வந்த் நீ இந்த ஸ்கூலை விட்டு போறதா சொன்னானே, அது உண்மையா? என்ன அஞ்சலி சொல்ற? நான் ஏதோ அஸ்வந்த் உன்னை வெறுப்பேத்துறதுக்காக விளையாட்டுக்கு சொல்றான்னு தான் நினைச்சேன். இல்ல அஞ்சம்மா, நான் நிஜமா தான் போறேன். அஞ்சலி, நான் எல்லாரையும் விட்டு போறேன் அஞ்சம்மா. எல்லாரையும் விட்டுட்டு போறியா? என்னடா சொல்ற? ஆமா அஞ்சம்மா, என் டாடியே அப்படிதான் சொல்றாரு. ஹாஸ்டல் போனாதான் பத்திரமா இருப்பானா. என்னது, ஹாஸ்டலுக்கா? ஆமா அஞ்சம்மா, அங்க இருந்தாதான் பத்திரமா இருப்பேனா. என்னடா சொல்ற? என்ன அங்கதான் கொண்டு போய் விட போறாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுடா. இல்ல அஞ்சம்மா. நீதான் டாடியோட செல்லமாச்சே, உன்னை எப்படி அங்க கொண்டு போய் விடுவாங்க? இல்ல அஞ்சம்மா, என் டாடி கிட்ட நான் போன்ல கேட்டேன். அவர் என்ன சேர்க்க போறதா தான் சொன்னாரு. அழாதடா. உங்க அப்பா ஏதாச்சும் கோவத்துல சொல்லியிருக்கலாம். இல்லனா வேலையில டாடிக்கு ரொம்ப டென்ஷன் இருந்திருக்கலாம். அதனால சொல்லியிருப்பாரு. நீ வேணா பாரு. நீ சாயந்தரம் வீட்டுக்கு போன உடனே பாப்பா கிட்ட டாடி வந்து சாரி கேட்பாரு. தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லுவாரு. இவ்ளோ அழகான பாப்பாவ, இவ்ளோ குட் கேர்லா வளர்ந்த பாப்பாவ யாராவது கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்ப்பாங்களா? அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க அஞ்சம்மா? ஆமாடா, மம்மி டாடி உன்னை ஹாஸ்டல்ல சேர்க்கறதா இருந்தா எதுக்கு உன்னை இவ்ளோ அன்பா வளர்த்திருக்க போறாங்க? அது அஞ்சம்மா எனக்கும் புரியல. என்னை எதுக்காக அங்க கொண்டு போய் விடுறாங்க? நான் என்ன தப்பு பண்ணேன் அஞ்சம்மா? சொல்லுங்க அஞ்சம்மா, நான் என்ன தப்பு பண்ணேன்? இல்லடா, நீ எந்த தப்பும் பண்ணல. இவ்ளோ அறிவான குழந்தையோட தாயை பிரிச்சு இந்த சின்ன வயசுலயே இவ்ளோ கஷ்டத்தை கொடுத்தாரு பாரு அந்த ஆண்டவன். அவன் மேலதான்டா தப்பு, உன் மேல எந்த தப்பும் இல்லை. அஞ்சம்மா, இங்க இருந்தாலாவது என்ன பாத்துக்கிறதுக்கு